தலைமை சிறந்ததாக இருந்தாதான் ஒரு பள்ளியை சிறக்க முடியும். நமது பள்ளி இப்போ இந்த விழாவோட இவ்வளோ சூப்பரா இருக்கு இல்லையா, உங்க லாங்குவேஜ்ல சூப்பரா நம்ம இவ்வளோ அழகா இந்த விழாவை நம்ம நல்ல சந்தோஷமா நம்ம ரசிக்கிறோம். இது மாதிரி நம்மளோட கல்வியில முன்னேற்றம், நம்மளோட பள்ளி வளாகத்துல முன்னேற்றம், கழிவறை வசதிகள் எல்லாமே சிறப்பா இப்ப நம்மளுக்கு எல்லா முன்னேற்றங்களும் வந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் முக்கிய காரணமா இருக்கிறது நம்மளுடைய தலைமை ஆசிரியர். கரெக்டா? கை தட்டுங்க. நமது தலைமை ஆசிரியரை தலைமை உரை ஆற்ற அன்போடு அழைக்கிறோம். இந்த சிறப்புமிகு ஆண்டு விழாவினுடைய சிறப்பு விருந்தினர்கள், என் அருமைக்குரிய நண்பர், அது மட்டுமில்லாமல் பொன்னேரி மாவட்ட கல்வி அலுவலர் திரு அரவிந்த் அவர்களுக்கும், அதே போன்று இங்கே காவல் நிலையத்திலிருந்து நம்மை வாழ்த்த வந்திருக்கின்ற உதவி ஆய்வாளர் திரு சுப்பிரமணி அவர்களையும், நாம் உதவி தலைமை ஆசிரியர் சொன்னது போல மதியானம் இதெல்லாம் ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி எடுத்த முடிவுதான். இதுக்கு யார் ஒருத்தர்லாம் காரணம் இல்லை, இது ஒரு கூட்டு முடிவு. அதன் அடிப்படையில் ஆசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள், இந்த இடத்துல ஒருத்தரை நான் மேடையில சொல்லணும். நம் பகுதியில் இந்த லைட் அரேஞ்ச்மெண்ட் மற்றதுக்கெல்லாம் நம்ம கூட உதவியாக இருந்த டெல்லி பாபுன்னு இருக்காங்க. வரல, டெல்லி பாபு அப்படிங்கிற நம்முடைய நண்பர், அவர் தான் திரு பழனிசாமி சாரை அறிமுகப்படுத்தினார். ரொம்ப உதவக்கூடிய மனப்பான்மை கொண்டவர். அப்படின்ன உடனே இன்னும் நமக்கு எதிராகவே இருந்து நம்ம இதை தெரிஞ்சுக்காம விட்டோமே அப்படின்னு அவர்கிட்ட போய் நாங்க உதவி தலைமை ஆசிரியர் எல்லாரும் போய் ஒரு நாள் அப்ரோச் பண்ணோம். சார், நம்ம பள்ளியை நீங்க ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டு எவ்வளவு விஷயங்களை உதவலாம், ஒன்று சேர்ந்து இந்த மாணவருடைய நலனுக்காக நாம் செய்ய முடியும், யாருடைய பெருமைக்காக அல்ல அப்படின்னு நான் பேசினோம். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஆனா ஆண்டு விழால கண்டிப்பா அந்த மாணவர்களுக்கு என்னால முடிந்ததை நான் செய்யறேன்னு சொன்னாங்க. அப்ப நம்ம என்ன கோரிக்கை வச்சோம், மதியான சாப்பாட சத்துணவு சில மாணவர்கள் சாப்பிடுறாங்க, பல மாணவர்கள் சாப்பிட மாட்டாங்க, எல்லாரும் காமனா ஆசிரியர்கள் மட்டும் ஏதாவது விருந்து மாதிரி சாப்பிடுறோம், எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே போல மாணவர்களுக்கு அனைவருக்கும் சாப்பாடு போட நினைக்கிறோம், எங்களால போன முடியல, மனம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே மதியான சாப்பாட நம்முடைய உதவி தலைமை ஆசிரியர் ஜோசப் சார் சொன்ன மாதிரி ஒரு கல்யாண வீட்டுல எப்படி அங்கே சமைத்து பரிமாறுவார்களோ அதே மாதிரி அவர்களுக்கு எந்தவித சிரமம் கொடுக்காம மாணவர்களுக்கு தட்டு கொடுக்கப்பட்டது, வாட்டர் பாட்டில் கொடுக்கப்பட்டது. அதே போன்று பரிமாறி ரொம்ப இன்னொருத்தோட அவங்க சொன்னது என்ன தெரியுமா, அவங்க டைனிங் மாதிரி போட்டு இலை போட்டு பரிமாறலாம்னு சொன்னாங்க. நான் இல்லை சார், அதுக்கான சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறேன் என்று நாங்க சொன்னோம். அப்ப அப்படி மன நிறைவாக இந்த ஆண்டு விழா நடப்பது என்பது உள்ளபடியே தலைமை ஆசிரியராக இருக்கின்ற எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுடைய வயிறை நிரப்பி இந்த ஆண்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இப்ப கூடிய சீக்கிரம் என்ன வரும், உனக்கு ஸ்நாக்ஸ் வரும். ஆமா, அதை சாப்பிட்டு சந்தோஷமா நம்முடைய ஆண்டு விழா நிகழ்ச்சிகளை நாம் உங்க பாஷையில சொன்னா என்ஜாய் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக நம்முடைய வருகை புரிய இருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் அவர்களையும் என் சார்பாக வருக வருக என்று வரவேற்று, மாணவர்கள் கொஞ்சம் 6வது 7வது கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படியாப்பா, வாலண்டியர்ஸ் பாக்குறீங்களா? ஓகே. நான் சீஃப் கெஸ்ட் பேசும்போது யாரும் என்ன செய்யக்கூடாது, நமக்குள்ள நம்ம பேசிக்க கூடாது, தலைமை ஆசிரியர் பெருசோட முடிச்சிடணும். ஓகே, ரைட். நம்ம டெய்லி நம்முடைய பள்ளியில பிரேயர்ல கேள்விலாம் கேட்கிறோம். பல மாணவர்கள் என்னை ரொம்ப யோசிக்க வச்சிருக்கான். அதுல 2 நாளைக்கு முன்னாடி நான் கேட்ட கேள்வியில அதை யாருமே சொல்லாம தக்ஷிணில ஒரு பொண்ணு 8th B தமிழ் மீடியம் ரொம்ப வேகமா சொன்னான்.
அவ யோசிக்கவே இல்லை. புதிதாக வந்த தலைமை ஆணையர் அப்படி கேட்டவனா பதில் சொன்னான். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவளை பாராட்டுறது மட்டும் இல்ல, இப்படிப்பட்ட மாணவர்களுக்காக தான் நாங்க இன்னும் ஆசிரியர்களாகவும் தலைமை ஆசிரியர் இருந்து அதிகமா செய்யணும்னு நினைக்கிறோம். இந்த அறிவுபூர்வமான மாணவர்கள், நம்ம எத்தனையோ மாணவர்கள் நம்ம என்ன செய்வான், மனசு கஷ்டப்படுத்த வைப்பான். இப்ப கூட சில பேர் கஷ்டப்பட வச்சிருக்கான். ஆனா அவர்கள்லாம் எங்க கண்ணுக்கு தெரியாது. டெய்லி சுதர்சன் என்ற மாணவன் அவன் சொல்லாத பதிலே கிடையாது. சஞ்சீவன் என்ற மாணவன், சதீஷ் என்ற மாணவன், ஏன் ஞாபகம் இருக்கு எனக்கு, அவங்க அதிகமா பரிசு வாங்கியிருக்காங்க. கேள்வி கேட்டதற்கு யாருமே பதில் சொல்லல. ஹையர் செகண்டரி மாணவர்கள் பதில் சொல்லல. ஆனா 9th படிக்கின்ற 8th படிக்கின்ற மாணவர்கள் நம்முடைய மனசை கொள்ளை கொண்டுறாங்க. அதற்காகவே இந்த ஏற்பாடு. மிஸ் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் தலைமை ஆசிரியர் தனியான எந்த சக்தியும் கிடையாது. மாணவர்கள் உற்சாகத்தோடு அறிவுபூர்வமா இருக்கும்போது அவர்களுக்கு இன்னும் அதிகமா நம்ம செய்யணும். இன்னும் அவங்க தனியார் பள்ளியை விட அதிகமாக இந்த ஸ்கிரீன்ல நேற்று யோசிச்சாங்க ஆசிரியர்கள். அதை மாணவர்கள் ஸ்கிரீன் ஆன் ஆயிடுச்சா, எதுவும் நான் பார்க்கல, அதுதான் ஆன் ஆயிடுச்சா, நான் பார்க்க முடியல. நல்லா இருக்கா? ஓகே. நேற்று ஈவினிங் நைட்டு தான் அந்த டெல்லி பாபு மறுபடியும் சொல்ல வேண்டியிருக்கு. அவர் என்ன பண்ணாரு, இந்த வேற ஸ்கூல்ல நாங்க இந்த மாதிரி பேக்ட்ராப் வச்சோம்னு சொன்னாரு. உடனே ஆசிரியர்கள்ட்ட சொல்லி அதையும் கொண்டு மாணவர்கள் ரொம்ப தெளிவா பார்க்கணும், அதையும் என்ஜாய் பண்ணணும். அப்போ நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, மாணவர்கள் இறுதி வரையும் அமைதியாக இருந்து உங்களுக்கு எல்லா விதமான ஒரு விழாவில், இப்ப இந்த நவீன காலத்தில் நடக்கிற விழாவில் என்னெல்லாம் இருக்குமோ அனைத்து ஏற்பாடுகளும் இங்க செய்யப்பட்டிருக்கு. நாம் என்ன செய்யணும், அமைதியாக இருந்து ஆர்ப்பரிக்கிற நேரத்தில் ஆர்ப்பரித்து இந்த விழாவை கண்ணுட்டு நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வீட்டுக்கு திரும்ப வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அப்ப இந்த குழந்தைகள் மட்டும் இல்லாம இன்னும் பல குழந்தைகள் பள்ளியை பற்றி நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அதாவது இங்கே மாணவர்கள் கிளாஸ் நடக்கும்போது வெளியில சுத்துறதே இல்லை. உண்மையிலே சிறப்பு விருந்தினருக்கு நான் சொல்லிக்கிறேன். எல்லா அதிகாரிகள் வரும்போது யாருமே வெளியே நிக்கல. எங்க மாணவர்கள் இதுதான் அந்த டெல்லி பாபு நான் சொன்னேன் சொல்லுவா, நம்ம இந்த வசதிக்கெல்லாம் காரணகர்த்தாக்களில் ஒருவர். தொடர்ந்து நம்ம பள்ளி மேலர் மிகுந்த அக்கறையாகவும் ஆசிரியர் மாணவர்கள் அக்கறையாக இருக்கிறவர் நம்முடைய மாமன்ற உறுப்பினருக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறவங்க தொடர்ந்து நம்மோட செயல்பட்டு இருக்காங்க. ஓகே. அப்ப மாணவர்கள் தொடர்ந்து நாம் இப்படிப்பட்ட ரொம்ப அமைதியா, அப்ப நீங்க எல்லாம் கிளாஸ்ல இருந்து வெளிவராம பாடம் நடக்கிற நேரத்தில் யாருமே வர்றதில்லை. அதுதான் எங்களை உற்சாகப்படுத்துது. அதே போன்று லஞ்ச் அவர்ல ரொம்ப டிசிப்ளினா நடந்துக்கிற, நீங்க எவ்வளவுதான் ஆரவாரமா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு கட்டுப்பாடை நான் பாக்குறேன். ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சு வர்றீங்க, நாங்க கடுமையா நடந்துக்கிறோம். சார் ரொம்ப கடுமையா நடந்துக்குவாரு, சீனிவாசன் சார் ரொம்ப கடுமையா நடந்துக்குவாரு. ஆனா அதுல ஒரு பாசம் இருந்துகிட்டே இருக்கும், அக்கறை இருந்துகிட்டே இருக்கும். அப்படி அதே போன்று நம்முடைய ஜோசப் சார் தெரியும் உனக்கு, அவர் எப்பெல்லாம் ரொம்ப கடுமையா இருக்காரோ அவர் சமாதானப்படுத்துவார். சார் விடுங்க சார், நீங்க சும்மா எப்ப பார்த்தாலும் கோவப்படுறீங்க அப்படின்னு அவர் கோவப்படுற நேரத்தில் அவர் சமாதானப்படுத்துவார். அப்ப இப்படிப்பட்ட மாணவர் நலனுக்காக தொடர்ந்து நான் 2 ஆசிரியர் மட்டும் சொல்லி நினைச்சிடாதீங்க, நான் எல்லா பேரையும் சொல்லணும். ஏன்னா மாணவர்கள் தேவையில்லாம வெளியே வராதுக்கு காரணமே அனைத்து ஆசிரியர்கள் தான். எல்லா ஆசிரியர்களும் கட்டுப்பாடு மிகுந்த மாணவர்களை அறிவுபூர்வமா சிந்திக்க வைக்கிறதுனால உட்கார்ந்து இருக்கான். இல்லைன்னா என்ன செய்வான், அவனுக்கு அங்க வேலை என்ன வெளியே தான் சுட்டுவான். அப்ப அப்படிப்பட்ட இந்த பள்ளிக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு சென்னை பெருநகர மாநகராட்சி வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் சார்பாக இன்னும் மெருகூட்டும் விதமாக சுமார் 5,50,00,000 என்ன அறிவிச்சிருக்கோம். 41 கிளாஸ்ல டிஜிட்டல் கிளாஸ் ரூம் வருது, பெரிய ஹால் வருது. இந்த வளாகம் முழுவதுமே இண்டோர் ஸ்டேடியமா மாறப்போகுது. நிச்சயமா அடுத்த ஆண்டு விழாவை அப்படிப்பட்ட வசதி மிக்க ஒரு ஆடிட்டோரியத்துல வைப்போம் என்ற நம்பிக்கையோடு மாணவர்கள் ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கிறீர்கள், தொடர்ந்து நல்குவீர்கள், சிறப்பு விருந்தினர்களை கௌரவிப்பீர்கள் என்று என்னுடைய தலைமையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.